ஹை கைஸ், உங்கள் ஜிஎம் தமிழானிக்கு வந்து என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பள்ளின்றதோ ஒரு ஆசிரியர் தொழில்ன்றதோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடவுளுக்கு ஈக்குவலான இடம் தான் சொல்லுவாங்க. பள்ளி வந்து கடவுளுக்கு ஈக்குவலான இடத்துல தான் நம்ம பார்ப்போம். ஆனால் பட் வந்து ராஜஸ்தானில் நடந்த விஷயம் வந்து பார்த்தோன்னா நம்ம நேற்று வந்து வைரலாக பேசப்பட்டு இருக்கு. ஒரு பள்ளியில் ஒரு முதல்வரே இந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா கேடு கெட்ட விஷயம் வந்து செஞ்சிருக்காரு. அந்த விஷயத்தினால வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக பேசப்பட்டு இருக்கு. இது வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக தான். அந்த வீடியோ என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஜிஎம்எஸ் தமிழ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்க. அப்போ சொல்லி கொடுத்தவங்க முடிவு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நேற்று நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலியல் ரீதியாக துன்புறுத்துறது, இந்த சில்மிசங்கள், இந்த விஷயங்கள் வந்து இளைஞர்கள் இருந்து பெரியவர் வரைக்கும் வந்து வளர்ந்துட்டு போயிட்டு தான் இருக்குன்னு சொல்ல வரணும். ஏன்னா வந்து இதுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு வந்து நிறைய விதிகள் இருந்தாலும் சட்டத்தில் இருந்தாலும் இந்த சட்டத்தில் என்னப்பா பண்ண போறாங்க இவ்வளவு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யதார்த்தமான ஒரு எண்ணத்துல வந்து இந்த மாதிரி விஷயம் வந்து செய்யறாங்க தான் சொல்ல வரணும். ராஜஸ்தான் மாநிலத்தில் சித்தோர்கரின்னு சொல்லக்கூடிய அந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து நடந்திருக்கு. இது வந்து என்னன்னா ஒரு மேல்நிலை பள்ளியில வந்து நடந்திருக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு விஷயம் சொல்லணும். ஏன்னா ஒரு பள்ளியில ஒரு முதல்வராகட்டும் ஒரு ஆசிரியராகட்டும் அவங்களோட பணி வந்து மிகப்பெரிய ஒரு களப்பணின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து அவங்களோட வந்து கற்றலை வந்து கற்பித்து கொடுக்குற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு ஈக்குவலாக தான் நிறைய பேர் மதிச்சுட்டு இருக்காங்க இது வரைக்கும். தலைமை ஆசிரியர் அலுவலன்றது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண இல்லைங்க. ஏன்னா வந்து அந்த அலுவலகத்தில் போனால் ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்தோட பதத்தோட இருக்கணும். அந்த அளவுக்கு படிப்பறிவு அறிவுத்திறன் நிறைய இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இளைஞர்கள் நிறைய பெற்றோர்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஆனால் பட் வந்து இந்த இடத்துல நடக்கிற விஷயங்கள் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெக்கக்கேடாக இருந்த சூழல் தான் சொல்ல வரணும். என்னன்னா ஒரு தலைமை ஆசிரியர் அது ஒரு ஆசிரியர் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீல விஷயங்கள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த வீடியோ வந்து சிசிடிவியில் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வந்து பயங்கரமாக பரவிட்டு இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 நிமிஷம் ஃபுட்டேஜ் இருக்கும். அந்த வீடியோ வந்து பதிவு இல்லை. ஏன்னா பார்வையாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா வந்து முழுக்க முழுக்க அது ஒரு ஆபாச வீடியோ மாதிரி தான் வந்து ஒரு தலைமை ஆசிரியர் இது நடந்திருக்கு. இந்த வீடியோ வந்து வைரலாக பேசப்பட்டு இருக்கு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு தலைமை ஆசிரியர் பற்றி வீடியோ ஒரு ஆசிரியர் வீடியோ தான் வெளியேற்றிருக்கு. அரவிந்தன் வந்து தற்போது வந்து பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் மாநில தலைவராக உள்ளாரு. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து ராஜஸ்தான் தேசிய ஆசிரியர் சங்கத்தின் மாநில தலைவராகவும் இருந்திருக்காங்க. அதே மாதிரி பொதுச் செயலராகவும் இருந்திருக்காரு. இந்த அளவுக்கு வந்து ஒரு மாநிலத்துல ஒரு தலைவர் பொறுப்புலும் பொதுச் செயலர் பொறுப்புல ஒரு சங்கத்தில் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு தலைமை ஆசிரியர் மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருந்திருக்காரு. இவருக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு அறிவுன்றது கொஞ்சம் கூட இல்லைன்னு தான் சொல்ல வரணும். மிகப்பெரிய ஒரு மோசமான நிலை. இவங்களாம் வந்து நடு ரோட்ல எடுத்து சுடுன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தா மிகப்பெரிய ஒரு கோவத்தை வந்து உண்டாக்கியிருக்காங்க. ஏன்னா வந்து ஒரு ஆசிரியர்ன்றது ஒரு தலைமை ஆசிரியர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கல்வி வந்து கற்பித்து கொடுக்கணும். அவங்க பணி என்னவோ அதை செய்யணும். தவிர அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்தது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்பட்டு தான் சொல்ல வரணும். அது இந்த விஷயம் வந்து பயங்கரமாக பேசிட்டு இருக்காங்க. இதில் சோசியல் மீடியால டிவி சேனல்ல வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா போலீஸ் தரப்புல வந்து அங்க இடத்துல போறாங்க. போன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விசாரணை வந்து மேற்கொள்றாங்க. விசாரணை மேற்கொள்ளும் போது என்னன்னா அங்க இன்னொரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான என்ன இல்லைன்னா அங்க வந்து பணியேற்றது வந்து கிட்டத்தட்ட வந்து 9 பேர் பணியேற்றாங்க. அதுல வந்து 2 பேர் வந்து ஆணும் ஆசிரியர்கள் இருக்காங்க. இதுல வந்து ஒரு ஆசிரியர்கள் வந்து 15 வந்து செல்மிசமா இருக்காங்க. மற்ற ஆசிரியர்களுக்கு வேற எதனா தொடர்பு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போலீசார் வந்து விசாரணை மேற்கொள்றாங்க. அது மட்டும் இல்லாம மாவட்ட கல்வி அலுவலர்கள் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து சென்டர் போயிருக்குது. மெயில் மூலியமா அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு அவரே வந்து பதட்டத்துல வந்து டைரக்டா வந்து வேற ஏதாச்சும் தொடர்பு இருக்கா வேற ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சேராரு. வந்து சேர்ந்து வந்து முதற்கட்ட வந்து விசாரணை வந்து மேற்கொள்றாரு. அந்த ராஜேந்திரன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதற்கட்ட விசாரணை வந்து மேற்கொள்ளிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணிட்டு விடுறாரு. சஸ்பெண்ட் பண்ணிட்டு வெளியே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸுக்கு வந்து கொடுக்குறாரு. இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த மாதிரி வந்து விளக்குறாரு. விலகிட்டே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் சொல்றாங்க. மக்கள்லாம் மிகப்பெரிய ஒரு பதட்டத்தில் பயத்தோட ப்ரெஸ் மீடியா வந்து கேட்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்படி இங்கே அசால்ட்டா சொல்றாங்க ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கப்புறம் ஒரு குழு வந்து விசாரணை குழு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டாரு. அந்த குழு என்ன சொல்றாங்களோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மீதி தகவல் வந்து வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களை வந்து சஸ்பெண்ட் பண்றாங்க. சஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த குழு வந்து என்ன விசாரணை மேற்கொள்ளுது. விசாரணை மேற்கொண்டு ராஜஸ்தான் மாநில அரசை வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஜியோ பாஸ் பண்ணி அவங்க வந்து டிஸ்மிஸ் பண்றாங்க. புது ஆக்ட்ல வந்து அவங்க வந்து டிஸ்மிஸ் பண்ணி இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா பேசப்பட்டு இருக்கு. நான் வந்து ஒரு ஜென்ரல் விஷயத்தான் சொல்ல வரணுங்க. என்னன்னா நீங்க வந்து ஒரு 18 வயசு மேல இருக்கு, மேரேஜ் ஆயிடுச்சு, நீங்க 2 பேரும் அஃபேர் வரீங்கன்னா இதுல என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா இதுல எதுவும் பிரச்சனை நம்மளுக்கு எந்த பிரச்சனை கிடையாது. நீங்க வந்து விஷயம் செய்யறது வந்து
மற்றவங்களுக்கு வந்து எந்த பாதிப்புல வரக்கூடாது, மற்றவங்களுக்கு வந்து எந்த இடையூறு வரக்கூடாது. இந்த விஷயம் வந்து பொதுமக்கள் இருக்கிற இடத்துல, குழந்தைகள் இருக்கிற இடத்துல இந்த விஷயத்தை வந்து நான் இப்போ இது பண்ணேன். மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சீர்கேடும் அப்படின்றது என்னோட கருத்து. அதனால உங்களோட விஷயம் எங்கேயாவது தனிப்பட்ட முறையில் வச்சுருப்பாங்க. நாங்களாம் அதில் எந்த குறை சொல்றதுல இது அது உங்களோட தனிப்பட்ட விஷயம். ஆனால் பட் வந்து பப்ளிக்கில் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் பப்ளிக் பாதிக்கப்படாமல் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த பாலியல் ரீதியாக துன்புறுத்துறது, ஈபிசிங் பண்ணுறது, கலாய்க்கிறது, ஓட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை வந்து நிறைய தொடர்ந்து நாளுக்கு நாளுக்கு வந்துட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் ஆகட்டும், இந்தியாவில் ஆகட்டும் மிகப்பெரிய வந்து ஆசிரியர்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா குற்றம் வந்து தொடர்ந்து சுமத்திட்டு வந்துட்டே இருக்கிறாங்க சொல்ல வர்றோம். இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு என்னோட கருத்து என்னன்னா, இந்த மாதிரி பிரச்சனை உண்மையான வந்துச்சுன்னு வெளியே வந்துச்சுன்னா அவங்க வந்து பார்த்தோன்னா நேரில் வந்து சுட்டு தூக்கணும். சுட்டா மட்டும்தான் மறுபடியும் அந்த பிரச்சனை வராதுன்றது என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்கள் என்னன்றது கருத்து வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து சந்திக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ இது மாதிரி வீடியோ வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து சந்திக்கலாம். பாய்.